ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சீனு சீரியலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மாயாவையும் சீனியை தான் காட்டுறாங்க. இப்போ சீனு வந்து சொல்கிறாங்க, இப்படி அம்மாவும் சித்தியும் வந்து மாலை போட்டுருவாங்கன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. நம்ம சாந்தி முகூர்த்தம் எப்பவும் போல வழக்கம் போல் நின்று போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரொம்பவே சோகத்தோட சீனு இருக்கவும், அப்போ மாயா வந்து சொல்கிறாங்க, நான் தான் சொன்னோம்ல உங்கள் அம்மா சும்மா இருக்க மாட்டாங்க, எப்படியும் தடுத்து நிறுத்ததுக்காக என்னதாவது பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இப்போ பாத்தி அப்படிங்கவும், ஆமாம் மாயா நீ சொல்லும் போது கூட நான் நம்பவே இல்லை. ஆனால் உண்மையிலே அம்மா வந்து அதாவது மாலை போட்டது எதுக்காகன்னு தெரியல அப்படிங்கும்போது, ஆமாம் இதுமா உனக்கு புரிஞ்சிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா பார்வதி தான் காட்டுறாங்க. பத்மாட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, எப்படியோக்கா இப்போ இன்னும் ஒரு வாரத்துக்கு நம்ம வந்து அவங்களுடைய சாந்தி முகூர்த்தத்தை நடத்த விடாமல் தடுத்துடலாம், அடுத்து என்ன நடக்க போதோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காவும். அப்போ ஒரு வாரம் முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அவங்களும் கோயிலுக்கு போயிட்டு வந்துருந்தாங்க. அப்போ வந்து உடனே வந்து பார்வதி வந்து பத்மாட்ட சொல்கிறாங்க, அக்கா நம்ம தான் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோமே, ஒருவேளை இன்னைக்கு சாந்தி முகூர்த்தம் பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்க வந்து சீனு வந்து முடிவெடுப்பான்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்போ வந்து மணியை தான் காட்டுறாங்க. மணி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, அதுதான் நீங்கள் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டீங்களா, அதுக்கப்புறம் என்ன இன்னைக்கு மகனுக்கும் மருமகளுக்கும் சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணிட வேண்டியதுதானே அப்படிங்கவும், அப்போ பத்மா வந்து பார்வதி கிட்ட சொல்கிறாங்க, ஆமாம் அவங்களே மறந்துருந்து பேசாமல் இருந்தாலும் கூட இவர் சும்மா இருக்க மாட்டார் போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், என்ன பத்மா நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்துட்டு இருக்கிறேன் அப்படிங்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அதை பற்றி தான் நான் நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ போலீஸ்காரங்க வராங்க. என்னது நம்ம வீட்டுக்கு போலீஸ்காரங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே மணி வந்து விசாரிச்சுட்டு இருக்கும்போது, மாயாவுக்காக தான் வந்திருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. என்னது மாயாவுக்காகவா, மாயா என்ன பண்ணுனா அப்படின்னு சொல்லி வந்து பத்மா கேட்டுட்டு இருக்கவோ, என்ன வெளியே ஏதாவது வந்து அதாவது பிரச்சனை இழுத்துட்டு வந்துட்டாலும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போதே, உன் வாய் வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா என்ன, மாயாவால் யாருக்கும் பிரச்சனை வராது, யாருக்காவது பிரச்சனை வந்தால் மாயா முடிச்சு தான் கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ, கொஞ்சம் இருங்க நான் மாயாவை கூப்பிடுறேன் அப்படிங்கிறாங்க. உடனே மாயாவை கூப்பிடவும் மாயாவும் சீனும் வராங்க. அப்போ என்ன விஷயம் சார் அப்படின்னு மாயா கேட்கும்போது, இங்கே பாருங்க மாயா, உங்களுடைய விசா முடிஞ்சு 6 மாதம் ஆகுது, நீங்கள் இன்றைக்கே உடனே வந்து நாட்டை விட்டு நீங்கள் கிளம்பணும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதுமே பத்மா பார்வதி ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ மாயாவும் சீனுவும் அதிர்ச்சடையும் மணியும் கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன சார் திடீர்னு திடுத்துப்புன்னு இப்படி வந்து சொல்லிடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாங்க நாங்கள் இப்போ தான் எல்லாத்தையும் செக் பண்ணணும், அப்போ தான் வந்து தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லவும், திடீர்னு இப்படி இன்றைக்கே வந்து கிளம்பணுன்னா எப்படி ஆக்கும், அதெல்லாம் முடியாது, அது மட்டும் இல்லாமல் என் மருமகளுக்கும் மகனுக்கும் கல்யாணம் முடிஞ்சிருச்சு, அப்புறமா எப்படியாக்கும் அவங்க போக முடியும் அப்படிங்கவும், இங்கே பாருங்கள் அதை பற்றிலாம் ரூல்ஸ் எல்லாம் எங்கிட்ட நீங்கள் பேசக்கூடாது, அவங்க இன்றைக்கே கிளம்பணும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிடுவோம், அப்படி மட்டும் நீங்கள் கிளம்பலன்னா அப்புறமா உங்களை நாங்கள் அரெஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா சீனு வந்து மாயா கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன மாயா திடீர்னு இப்படி சொல்லிட்டாங்களா அப்படிங்கவும், இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல அப்படிங்கும்போது, சரி நம்ம லாயரை போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லும் போது இப்போ மணியும் சொல்கிறாங்க, ஆமாம் மாயா போய் லாயரை பார்த்துட்டு வாங்க என்ன விஷயம்னு சொல்லி கேட்கலாம் அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்க 2 பேரும் கிளம்பவும் பத்மா பார்வதி ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அண்ணி நீங்கள் தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தீங்களே இவங்களுடைய சாந்தி முகூர்த்தத்தை எப்படி தடுத்து நிறுத்தலான்னு, பாருங்க அதுவாகவே வந்து நின்று போச்சுது, இன்றைக்கே அவன் நாட்டை விட்டு போக போகிறாளாம், அவ்வளோதான், அப்புறமா என்ன அவன் நிரந்தரமாகவே போயிடுவா, அதுக்கப்புறம் நம்ம நினச்சது எல்லாம் நடக்க போகுது, சாருவுக்கும் சீனுவுக்கும் கல்யாணத்தை நடத்திட வேண்டியதுதான், எப்படியோ அந்த கடவுளே நம்மளுக்காக எல்லாம் வந்து செஞ்ச மாதிரிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லவும் பத்மாவும் சொல்கிறாங்க, ஆமாம் பார்வதி நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், நம்ம வந்து இவளை வீட்டை விட்டே அனுப்பணும்னு தானே சொல்லிட்டு இருந்தோம், ஆனால் இவன் நாட்டை விட்டே போகிறாளாம், எப்படியோ கடவுள் நம்ம பக்கம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ, ஆமா அண்ணி அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ அங்கே சாரு வரவும், சாரு உனக்கு நல்ல காலம் தான் அப்படிங்கிறாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவோ, அப்போ வந்து நீ கேட்கலையா அப்படின்னு சொல்லியும் போது, இல்லையே நான் வந்து ரெஸ்ட் ரூமில் இருந்தேன் குளிச்சுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லவும், இப்போ அங்கே வந்து இந்த மாதிரிலாம் நடந்துச்சு அப்படிங்கிறாங்க. இன்னைக்கே வந்து இந்த மாயா நாட்டை விட்டே போயிடுவா, அதுக்கப்புறம் அவ்வளோதான் ரூட்டு கிளியர் ஆகி போச்சுது, உனக்கும் என் பையனுக்கும் கல்யாணத்தை நடத்திட வேண்டியது அப்படிங்கவும், இது கேட்டதுமே சாரு ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அத்தை நம்ம கூட வந்து இவளை வீட்டை விட்டே வந்து அனுப்பணும்னு சொல்லி தான் முடிவு பண்ணணும், ஆனால் பாருங்க இவன் நாட்டை விட்டே போக போறாளாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே 3 பேரும் சந்தோஷமா இருந்துட்டு இருக்கிறாங்க. இதை நம்ம வந்து ஸ்வீட் வச்சு நம்ம கொண்டாடணும், நான் இப்பவுமே ஸ்வீட் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு பத்மா போறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா மாயாவும் சீனும் வந்து பைக்கில் போயிட்டு இருக்கும்போது அப்போ கதிர் வந்து எதிர்க்க வராங்க. என்னாச்சு 2 பேரும் இவ்வளோ அவசரமாக போகிறீங்க எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், அப்போ மாயாவும் சீனும் வந்து கதிர்கிட்ட இதெல்லாம் சொல்கிறாங்க. இது கிட்டதுமே கதிர் அதிர்ச்சடைகிறாங்க, என்ன சொல்கிறீங்க மாயா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் கதிர் இந்த மாதிரிக்கு நடந்து போச்சுது, இன்றைக்கே என்னை வந்து போக சொல்லிட்டாங்க, அதுதான் லாயரை பார்க்க போகிறேன் அப்படிங்கவும், சரி நானும் வா அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே லாயரை பார்க்குறதுக்காக போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறமா இவங்க இந்த நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லவும், இது கிட்டதுமே அவங்க வந்து சொல்கிறாங்க லாயரும், ஆமாம்
6 மாதம் ஆச்சுது, இதுக்கு மேலேயே நீங்கள் இங்கே இருந்தீங்கன்னா உங்களை அரெஸ்ட் தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லவும், அது எப்படி எங்கள் 2 பேருக்கு தான் கல்யாணம் முடிஞ்சிருச்சுல, அப்போ அதை வச்சு இவ வந்து இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ லாயர் வந்து சொல்கிறாங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரி தான், ஆனால் இவங்க பார்த்தோம்னா இவங்க அங்கே போய் அதாவது அவங்களுடைய விசாவை வந்து இவங்க கேன்சல் பண்ணிட்டு வரணும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் 2 பேருக்கு கல்யாணம் நடந்துச்சுங்கிற ஆதாரத்தை அவங்க எல்லாத்தையுமே அவங்க கொண்டு காட்டணும் அப்படின்னு சொல்லும் போது, அப்போ இது எல்லாத்தையும் அங்கே கொண்டு தான் போய் காட்டணுமா அமெரிக்காவில் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் இவங்க அங்கே போய் தான் இது எல்லாத்தையும் வந்து சரணடைய வைக்கணும். சரண்டர் பண்ணதுமே அவங்க வந்து அதை வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் இங்கே கொண்டு காட்டினாக்கி அவங்க இங்கே உள்ள சிட்டிசனாகவே மாறிடுவாங்க அப்படின்னு சொல்லவும், அதனால கண்டிப்பாக மாயா அங்கே போய் தான் ஆகணும் அப்படிங்கிறாங்க. இதுக்கிட்டதுமே சீனுவும் கதிரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ மாயா கேட்குறாங்க, அங்கே போகாமல் இருக்கிறதுக்கு இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கவும், அப்போ வந்து இது எல்லாமே அந்த புவனேஸ்வரோட திட்டமாக தான் இருக்கும், அவள் தான் இந்த மாதிரிலாம் செஞ்சிருப்பா அப்படின்னு சொல்லும் போது அப்போ லாயர் வந்து ஒரு ஐடியா போட்டு கொடுக்குறாங்க, இந்த மாதிரிக்கு நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா இப்போதைக்கு நீங்கள் போக விடாமல் நிறுத்திடலாம் அப்படிங்கிறாங்க. இதுக்கிட்டதுமே கதிர் சொல்கிறாங்க, இங்கே பாரு மாயா, அவர் சொல்கிறது தான் கரெக்டு, இந்த மாதிரிக்கு செஞ்சுட்டேன்னா இப்போதைக்கு நீ இங்கேருந்து போக வேண்டாம், அதுக்குள்ளேயே நம்ம ஏதாவது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லவும், உடனே மாயாவும் சீனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அவங்க நேராக புவனேஸ்வரோட வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போனதுமே வந்து புவனேஸ்வரி அப்படின்னு சொல்லி கூப்பிடவும் புவனேஸ்வரியும் பசுபதியும் வராங்க, கார்த்தியும் கூடயே வரவும், அவன் எதுக்காக அங்கே வந்திருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டுட்டு இருக்கும்போது, எதுக்காகவா இப்போ சொல்கிற அப்படின்ட்டு மாயாவும் சீனும் பார்த்தோம்னா பொருளெல்லாம் போட்டு உடைச்சிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்ததுமே புவனேஸ்வரி வந்து இங்கே பாரு பொருளெல்லாம் போட்டு உடைக்காத, எதுக்காக இந்த மாதிரி நீ பண்ணிட்டு இருக்கிற, நிறுத்துன்னு சொல்லிட்டு அவங்க கத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ வந்து புவனேஸ்வரி வந்து மாயா கிட்ட கேட்குறாங்க, இப்போ நிறுத்த போறியா இல்லையா, எதுக்காக இந்த மாதிரிலாம் பொருளை போட்டு உடைச்சிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, ஆமாம் நான் அப்படி தான் நான் உடைப்பேன், அதாவது என் குடும்பத்துக்கு நீ எவ்வளோ தூரம் பிரச்சனை கொடுத்துட்ருக்கிற, அது மட்டும் இல்லாமல் தனாவுக்கு இந்த மாதிரிக்கு கார்த்தியில் பிரச்சனை கொடுத்துட்ருக்கிறியா, அதுக்கெல்லாம் சேர்த்து தான் இந்த பொருளை போட்டு நான் உடைச்சேன் அப்படின்னு சொல்லவும், உன்னால் முடிஞ்சா என்னன்னாலும் பண்ணிக்கோ அப்படிங்கிறாங்க. உன் மேலே இப்போமே நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன் அப்படிங்கவும், அப்படியா உனக்கு வந்து அவ்வளோ தைரியம் இருந்தால் நீ கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து அவங்க சவால் விட்டுட்டு போகவும், இவளுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த புவனேஸ்வரிக்கிட்டேயே இவள் சவால் விட்டுட்டு போவா அப்படின்னு பசுபதிட்டையும் கார்த்திட்டு சொல்லவும், இப்போமே உன் மேலே போய் நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. அப்போ பசுபதி சொல்கிறாங்க, ஆமாம்மா நீ சொல்கிறது தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லவும், அடுத்து பார்த்தோம்னா மாயா மேலே அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அப்போ வந்து மாயா மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால மாயாவோட லாயர் வராங்க. இங்கே பாருங்க, மாயா மேலே இந்த மாதிரிக்கு கம்ப்ளைண்ட் நிற்கிறனால மாயா இன்னைக்கு நாட்டை விட்டே கிளம்ப முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கேஸு வந்து முடிகிற வரைக்கும் மாயா இங்கே தான் இருந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போலீஸ்காரங்கிட்ட அதை கொடுக்கவும், அந்த டாக்குமெண்ட் எல்லாம் கொடுக்கவும், அதை பார்த்ததுமே அவரும் ஆமாம் இவங்க மேலே கம்ப்ளைண்ட் இருக்கனால இவங்க வந்து இங்கேருந்து போக முடியாது அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே புவனேஸ்வரிக்கு அப்போ தான் விஷயம் தெரிய வருது, ஓஹோ இவன் வந்து இங்கேருந்து போக விடாமல் ஆகிறதுக்காக இவன் நம்மளை பயன்படுத்திக்கிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி அதிர்ச்சியடையவும், பசுபதி சொல்கிறாங்க, என்னம்மா இந்த மாதிரி நடந்து போச்சுது, இவளை எப்படியாவது அனுப்பிடணும்னு சொல்லிட்டு நம்மளே தான் திட்டம் போட்டோம், இப்போ நம்மளை வச்சு இவன் இந்த திட்டத்தெல்லாம் முறியடிச்சிட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ மாயா வந்து சொல்கிறாங்க, இன்னொன்று என்னென்ன செய்யணுமோ செய்யி, எல்லாத்துக்கும் நான் தயாராக தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகவும், அடுத்த பார்த்தோம்னா புவனேஸ்வரி எரிச்சலோடு இருக்கிறாங்க. மகள் இங்கே வராங்க, என்னம்மா இந்த மாதிரிக்கு நடந்து போச்சுது, இவளை இங்கேருந்து அனுப்பிவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு திட்டத்தை போட்டிங்க, இவ போனதுக்கப்புறமா என் பொண்ணுக்கும் அந்த சீனு மாப்பிள்ளைக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு நானும் நினச்சேன், ஆனால் இந்த மாதிரிக்கு நடந்து போச்சுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களும் வந்து சொல்லிட்டு இருக்கவும், நீ சும்மா ஏரியா நானே கடுப்பாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா மாயாவும் சீனுவும் வீட்டுக்கு வராங்க. அப்போ உடனே வந்து பத்மா வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன மாயா நீ வந்து ஊரை விட்டு கிளம்பலையான்னு சொல்லி கேட்கும்போது, அதெல்லாம் போகலாமா அப்படின்னு சீனு சொல்லிட்டு இருக்கவும், என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது இப்போ நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. இது கேட்டதுமே பத்மா, பார்வதி, சாரு இவங்க 3 பேருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா இந்த விஷயத்தை பற்றி அவங்க ஜானகி வந்து ரகுராம் கிட்ட சொல்லவும், அப்போ ரகுராம் வந்து நினைக்கிறாங்க, ஏற்கனவே வந்து அதாவது தனா தான் நம்மளை அந்த வீட்டை விட்டு போயிட்டா, மாயா இந்த நாட்டை விட்டு போக போகிறாளா அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கவும், அப்போ வந்து ஜானகி வந்து ரகுராம் கிட்ட சொல்கிறாங்க, மாயா இந்த நாட்டை விட்டு போகக்கூடாதுங்க, நீங்கள் தான் ஏதாவது உதவி பண்ணணும் அப்படிங்கிறாங்க.